வணக்கம் மக்களே. 2021 திமுக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா 2026 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை அக்கா கனிமொழி தலைமையில் அதற்கு ஒரு குழு அமைத்து பல்வேறு மாவட்டங்களுக்கு அக்கா கனிமொழி சுற்றுப்பயணம் செய்து மக்கள்கிட்ட இருந்து மக்களுடைய கோரிக்கைகளை அந்த குழு பெற்று கொண்டிருக்காங்க. 2021 தேர்தல் அறிக்கைக்கே இன்னும் விடை கிடைச்ச மாதிரி தெரியலை. அதிலே ஏகப்பட்ட ஓட்டை. இப்போ என்னென்னா 2026 தேர்தல் அறிக்கை திரும்ப வருதான், 2.0 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேலே இருக்குது. நம்ம திரும்ப சொல்கிறோம், நாம் திமுகவுக்கு எதிரானவர்களில் தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய தவறுகளை, அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி தான் நம்ம பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்பேற்பட்ட நிலையில் 2026 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? மக்கள் ஏற்கனவே உஷாராயிட்டாங்க. தமிழக அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஏற்கனவே இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் விட்டாங்க, அதை இன்னமும் கொடுக்கல. அரசு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்காம ஒரு மசாலா தடவைன ஒரு டிஏபிஎஸ் டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது இன்னமும் அந்த அரசு ஊழியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை. மிகப்பெரிய ஒரு கலவையான விவாதங்கள் அதில் போயிட்டுருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் 2026 தேர்தல் அறிக்கையை திமுக வெளியிட்டால் அதுக்கு வரவேற்பு இருக்குமா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு வாக்குறுதியாக நம்ம எடுத்து பேசணும் வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த வீடியோ போயிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம்னு சில முக்கியமான வாக்குறுதிகளை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். என்ன சொன்னாங்க? அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், எய்டட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம் அப்படின்னாங்க. அது என்னாச்சு? காற்றுல போயிட்டு அதுக்கு புதுசாக டேப்ஸ், டிஏபிஎஸ், தமிழ்நாடு அரசு பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோழி குஞ்சு கதை தான். இந்த கலர் கோழி குஞ்சு வாங்குவோம் தெரியுமா? நம்ம ஊரில் கலர் கோழி குஞ்சுன்னு வாங்குவோம், கலராக இருக்குது அப்படின்னு. கொஞ்ச நாள் 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு பழைய நிலைமைக்கு வந்துடும். சில கோழி குஞ்சு செத்தே போயிடும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த தமிழக அரசுடைய அந்த வாக்குறுதிகள் இருந்தது. மேலும் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை சொன்னாங்க. அது பதவியேற்ற நாளிலிருந்தே கொடுக்கல. 2.5 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. அந்த மகளிர் விடியல் பயணம் கொடுத்தாங்க. ஸோ பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. மீனவர்களுக்கான வாக்குறுதிகள்லாம் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. எதையுமே நிறைவேற்றலை. மீனவ நண்பர்கள் மிகப்பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மீன் தொழிலையே பார்த்திங்கன்னா பாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தென் மாவட்டங்களில் பாடுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கஷ்டமாக அவங்களுக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகள், டீசல் மானியம், அது மானியம், இன்ஜின் வாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஒன்றும் வரல. எல்லாம் காற்றுல விட்ட பேச்சா. அதாவது கிராமத்தில் உள்ளவங்க, ஏடா நீ சொல்கிறதெல்லாம் தண்ணியில் கூட எழுத முடியாது, ஓடுற தண்ணியில் கூட எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த 2021 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருந்தது. இப்போ 2026 திரும்பவும் வாக்குறுதிகளை கொடுக்க போகிறாங்க. 2.0 அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ 2026 அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏன்னா 2021 ஏகப்பட்ட வடை சுட்டிங்க. இப்போ 2026 சுடப்போட வடைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது போயிடுச்சு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் பயத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகை 5000 ரூபா மொத்தமாக போட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கு முதல்வர் சொன்ன காரணம் என்னென்னா, இந்த 1000 ரூபாயை நிப்பாட்ட பார்க்காங்க, 1000 ரூபாயை நிப்பாட்ட பார்க்காங்க. ஸோ அதனால் முதல்வர் 5000 ரூபாயும் மொத்தமாக போட்டார். அதாவது 3 மாதம் மகளிர் உரிமை தொகை ப்ளஸ் 2000 ரூபா பார்த்திங்கன்னா இந்த கோடை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்ப்ளிட் அப் கொடுக்குறாங்க. கோடை காலம் 2026 மட்டும்தான் இருக்கா? 2025 கோடை காலம் இல்லையா? 2024 கோடை காலம் இல்லையா? 23 கோடை காலம் இல்லையா? இப்போ மட்டும் முதல்வருக்கு தேர்தல் வரும்போது கோடை காலம் தெரியுது. இது என்ன நியாயம்? ஸோ இதில் தான் ஒரு தோல்வி பயம்தான். மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி பயத்தில் திமுக இருக்காங்க. எப்படியாவது இந்த எலெக்ஷனில் அவங்க வெற்றி பெறணுங்க. வெற்றி பெறலை என்றால் திமுக தேர்தல் முடிந்த கொஞ்ச நாள்லேயே பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்க இல்லையான்னு பாருங்கள். இது கண்டிப்பாக நடக்கும்.
திரைமறைவு வேலைகளில் அவங்க இறங்கியிருக்காங்க. இது நல்லா தெரியும். அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் பாலபடம், அரசியல் அரிச்சொலி தந்தவங்க நல்லா தெரியும். அவங்க வந்து திரைமறைவில் அவங்க பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ராஜ்யசபாவில் ராகுல் காந்தி பேசினார். ராகுல் காந்தி பேசும்போது காங்கிரஸ்காரங்க எழுந்து போகிறாங்க, எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க. திமுகவுடைய எம்பிக்கள் யாரும் எழுந்து போகல. இது ஒரு மிக அருமையான உதாரணம். அப்போ இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான அந்த உறவு தமிழகத்திலே ஏற்கனவே தற்போது மோசமான நிலையில் தான் இருக்கிற மாதிரி ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2026 தேர்தல் அறிக்கை கடுமையாக வேலை நடந்துக்கிட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்களில் தேர்தல் அறிக்கையை வந்து திமுக வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சவுடன் இந்த தேர்தல் இதை வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த பதிவை போடுறோம். ஸோ 2026 திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு 2026 தேர்தலில் திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டாக மாறும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதை வச்சு கடுமையான மீம்ஸ்களை போடுவாங்க. கடந்த முறை அவங்க சொன்னதை செஞ்சாங்களா, இப்போ இதை சொல்லியிருக்காங்களே செய்வாங்களான்னு கம்பேரிசன்லாம் போட்டு வீடியோ போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை திமுக இந்த தடவை அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் இருந்து செயல்பட்டால்தான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா இந்த வாக்குறுதிகள் மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுவும் குறிப்பாக டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரெடியாக இருக்காங்க. எப்படா இவங்க தேர்தல் வாக்குறுதி போடுவாங்க, அதை வச்சு ஏஐயில் வீடியோ கிரியேட் பண்ணி காலி பண்ணணும்னு ரெடியாக இருக்காங்க. ஸோ கடந்த முறை இருந்ததை போல் இந்த முறை திமுக வாக்குறுதிகளை வாய்க்கு வந்தபடி அள்ளி வீசியது என்றால் அது ஒரு மீம்ஸாக மாறுமே தவிர மக்கள் அதை நம்ப போவதில்லை, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.